செய்யுங்க, ரெண்டுக்கும் நடுவுல அவனை விட்டுறாதீங்க, அவன் வாழ்க்கை வீணா போயிருக்கும். எப்படியும் இந்த உலகத்துல வாழதான் போறான், காசு பணத்தை சம்பாதிக்கதான் போறான், லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சு நாசமா போறதை விட நடுநிலையான வருமானத்தோடு நிம்மதியான குடும்பத்தோடு அல்லாஹ் ரசூலை நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தருவது பெற்றோருடைய பங்காக இருக்கிறது. குழந்தைகள் நலன், இப்படி நாம் இது போன்ற நவம்பர் 14 அக்கறை எடுக்க வேண்டிய அக்கறை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்றைக்கு இந்த மார்க்க கல்வியில நம்ம பார்க்கும்போது நம்ம இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ளவர்கள் ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. மார்க்க குழந்தை, மார்க்க விஷயம் தெரியாம இந்த இஸ்லாமிய குழந்தைகள் உருவாயிட்டு வர்றாங்க. நிதர்சனமா நடக்கிறத நான் பதிவு செய்யறேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் மார்க்சால ஓதுறான். 8க்கு போனதுக்கு பின்னாடி போர்ஷன் அதிகமாயிருது, பாடம் அதிகமாயிருது, சப்ஜெக்ட் அதிகமாயிருது, ஸ்பெஷல் டியூஷன் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி இவன் நிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மாவே வந்து என்ன செய்யறாங்க, என் பிள்ளைக்கு அப்புறம் நேரம் கிடைக்காது ஹஜ்ரத், அவரை விட்டுருங்க, அவர் படிக்க போறாரு சொல்லி குர்ஆன் அப்பதான் தொடங்கியிருப்பான். அந்த குர்ஆனை முடிக்க விடாத தடுக்கிறது பெற்றோர்கள் தான். எத்தனை வீடுகள் இருக்கு தெரியுமா, குர்ஆனை எடுத்து குர்ஆன் முடிக்காதவங்க. வாழ்க்கையில ஒரு தடவை